கவனியுங்கள். அதாவது அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் தேவன் அற்புதமாய் மாற்றுகிறார். முதலாவது குறிப்பு ரூபன். இந்த வாசி சொல்லுகிறது, ரூபனே. இவன் யார் என்றால் அற்பமாய் எண்ணப்பட்ட ஒருத்தியுடைய மகன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆதியாகமம் 29:31 வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். மறுபடியும் லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். சிறுமையை பார்த்தருளினார். அடுத்து 33ஆம் வசனம். அடுத்து சொல்கிறது, அற்பமாய் எண்ணப்பட்ட என்னை. அப்படியானால் அன்பானவர்களே, ஒரு சிறுமையிலே தேவன் அவனை கண்ணோக்கி பார்த்து அவனுக்கு ஜீவன் தந்தார். 2 வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். அவனுடைய தாய் அற்பமாய் எண்ணப்பட்டவள், சிறுமைப்படுத்தப்பட்டவள். ஆதியாகமம் 29:32 சிறுமை. யோசித்து பாருங்கள், உங்களை என்னை ஆண்டவர் நம்முடைய சிறுமையிலே கண்ணோக்கினார். அற்பமாய் எண்ணப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை தேவன் அற்புதமாய் மாற்றினார். இன்றைக்கு தேவன் தந்த ஒரு மேன்மை என்னவென்றால், அடுத்த வார்த்தை, அதில் 2 வித்தியாசமான சூழ்நிலையில் தேவன் சொல்லுகிறார். ஒன்று, அற்பமாய் எண்ணப்பட்டாய். இன்னொன்று, உன் சிறுமையை நான் கண்ணோக்கி பார்த்தேன். பார்த்து என்ன வாக்கினாராம், நீ என் சேஷ்ட புத்திரன். எத்தனை பெரிய வார்த்தை பாருங்கள். யூ ஆர் மை இன்ஹெரிட்டன்ஸ். என் வாழ்வுக்கு, என் கிருபைகளுக்கு, என் இரக்கங்களுக்கு நீ சேஷ்ட புத்திரன், சொந்தக்காரன். அடுத்து வார்த்தை சொல்கிறது, என் சத்துவம். ஆங்கிலம் எப்படி எழுதப்பட்டது, as a supreme in honor. அவன் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டவர். எழுதப்பட்டது சேஷ்ட புத்திரன், சுப்ரீம் ஆனர், ஒரு மேலான மகத்துவமான ஒரு மதிப்புக்குரியவன். 2வது மேன்மை. அடுத்த வார்த்தை சொல்கிறது, என் சத்துவம். 3வது என் முதற்பலன். 4வது என் மேன்மையின் பிரதானம். இது ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன், சுப்ரீம் இன் பவர். 2வது மைட்டி மேன். 3வது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். 4வது யாக்கோபினுடைய பலன். தமிழ் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என்னுடைய வல்லமையில் விசேஷமானவன். அன்பு தேவ பிள்ளை, ரூபனுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு எனக்கும் பொருந்தும். நீங்கள் நானும், God has given the supreme honor. உங்களை என்னையும்